ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் பார்க்க போகிறோம். என்ன ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோன்னா ஒரு ஆங்கில மாத ராசி பலனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆங்கில மாத ராசி பலன் எந்த ராசிக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ விருச்சக ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு எந்த ஆங்கில மாதம் அப்படிங்கிறத சொல்கிறேன், அதை முதல்ல பார்க்கலாம் வாங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 9வது மாதமான செப்டம்பர் மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த செப்டம்பர் மாதம் முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது. இந்த செப்டம்பர் மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு அக்டோபர் மாதம் 10வது மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய 10வது மாதம் அக்டோபர் மாதம் இருக்குல்ல, அந்த மாதத்துடைய ராசி பலனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அக்டோபர் மாதத்தில் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றது மாறுறது இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்துங்கிறத ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஜோதிடர்கள் சொன்னதை அதை இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். விருச்சக ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி இந்த டைம் கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த மாதிரி மாறுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று மாறக்கூடிய அடிப்படையில் தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நல்லது கெட்டது நடக்குது. கிரகங்கள் சாதகமாக அமையும் போது சாதகமான பலனும், கிரகங்கள் பாதகமாக அமையும் போது பாதகமான பலனும் கிடைக்கும். ஸோ கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள்லேருந்து தப்பிக்கலாம். இப்போ கிரகங்கள் எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு, அதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படுமா, உங்கள் ஆசைகள் நிறைவேறுமா, நினைத்தது நடக்குமா அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ உங்களோட ஆசைகள் நிறைவேறுமா, நினைத்தது நடக்குமா அப்படிங்கிறத எல்லாமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுங்க. ஆக்சுவலி கிரகங்களுடைய இந்த மாற்றமானது பெரும்பாலான ராசிகளுக்கு சாதகமான மற்றும் அனுகூலமான பலன்களை கொடுக்க இருக்கு. அதில் குறிப்பாக கடந்த சில வாரங்களாக அவதிப்பட்டு வந்த குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு தொட்டது எல்லாமே பொன்னாகும். நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய யோகமானது ஏற்படும். உங்கள் ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாதம் அதிர்ஷ்டம் அதிகரிக்குமா அதிகரிக்காதா என்பதையும், பணவரவு திருப்தியாக இருக்குமா இருக்காதா என்பதையும் பொது பலனில் சொல்ல போகிறேன். முதல்ல பொது பலனில் என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். வேத ஜோதிடத்தின்படி அக்டோபர் மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. ஏன்னா அக்டோபர் மாதம் சில கிரகங்கள் பலமாகவும் சில கிரகங்கள் பல விழுந்து காணப்படுது. அதுவும் இந்த மாதம் பல முக்கிய கிரகங்களுடைய பயிற்சி நடக்க இருக்கு. இது 12 ராசிக்காரங்களுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆக்சுவலி இந்த மாதம் குரு, புதன், செவ்வாய், சுக்கிரன் இவங்க பயிற்சிகள் நடக்குது. இதுதான் நவபஞ்சம, மால்விய, ருச்ச யோக போன்ற ராஜ யோகங்களை உருவாக்குது. கிரகங்களுடைய இந்த மாற்றம்தான் பெரும்பாலான ராசிகளுக்கு சாதகமான மற்றும் அனுகூலமான பலன்களை கொடுக்க இருக்கு. இதில் குறிப்பாக கடந்த சில வாரங்களாக அவதிப்பட்டு வந்த குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். அதுக்கான யோகம் ஏற்படுது. உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அதிகரித்து பணவரவு அதிகரிக்குங்கிறத பொது பலனில் ஷேர் பண்ணுறேன். முதல்ல பொது பலனில் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். விருச்சக ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாதம் மிகவும் அதிர்ஷ்டம் நிறைந்ததாகவும் மங்களகரமானதாகவும் இருக்கும். நிலுவையில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளும் எளிதாக நடந்து முடியும். உங்கள் தைரியம் மற்றும் கடின உழைப்பால் மிகப்பெரிய இலக்குகளை அடைவது நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. குடும்ப வருமானம் அதிகரிக்கும். தனிப்பட்ட வருமானமும் அதிகரிக்கும். கூட்டாண்மை தொழிலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல லாபம் பெறுவீங்க.
அதுவும் மாதத்தின் முதல் பாதியில் நிதி ஆதாயம் காணப்படும். இதனால் குடும்ப மகிழ்ச்சி மற்றும் நல்லிணக்கம் அதிகரிக்கும். ஸோ இந்த நல்லிணக்கம் அதிகரிக்கும் போதே அந்த நல்லிணக்கத்தை நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணிக்குங்க. ஏன்னா நல்லிணக்கம் அதிகரிக்கும் போதே அந்த நல்லிணக்கத்துக்கேற்ப செயல்பட்டிங்கன்னா நிறைய காரியங்கள் உங்களுக்கு சாதிக்க முடியும். அப்புறம் இந்த மாதம் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8வது இடத்துல சஞ்சாரம் செய்யறாரு. ஸோ எடுத்த வேகத்தில் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகும். அதாவது எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் வேகம் இருந்தால் வெற்றி ஏற்படும். ராசிக்கு 11ல் சூரியன் இருப்பதால் எண்ணியதை உங்களால் செய்து முடிக்க முடியும். பணவரவு உங்களுக்கு தாராளமாக கூடும். தொழில் வியாபாரத்தில் சிக்கல்கள் தீர பாடுபடுவீங்க. புதிய ஆர்டர்கள் பிடிக்க அதிக அலைய வேண்டியது இருக்குது. மெயினாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிக உழைக்க வேண்டியது இருக்குது. செயல்திறன் ஒரு பக்கம் அதிகரிக்கணும். அப்போ தான் உங்களுடைய செயல்திறனுக்கு ஏற்ப லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களெல்லாம் ரொம்பவே அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இடைவெளிகள் குறைய மனவிட்டு பேசுவது நல்லது. பிள்ளைகளுடைய எதிர்கால நலனுக்காக பாடுபட வேண்டியது இருக்குது. பெண்களுக்கு கூட உங்களுடைய செயல்களில் மற்றவர்கள் குறை காண நேரலாம். தெய்வ பக்தியானது உங்களுக்கு அதிகமாக இருக்க வேண்டும். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு முன் திட்டமிடல் எதிலும் அவசியம். மாணவர்கள் கூட செயல்திறமையானது அதிகமாக வைத்துக்கணும். கல்வியில் வெற்றி பெறுவதை குறிக்கோளாக கொண்டு செயல்படணும். அப்போ தான் நீங்கள் வெற்றியானது பெறுவீங்க. பொது பலனில் இப்படி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பரிகாரம் என்னன்னா, நீங்கள் இந்த மாதம் மாரியம்மனை தீபம் ஏற்றி வணங்க வேண்டும். எல்லா பிரச்சனைகளும் தீரும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். காரிய தடங்கள் நீங்கும். உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமை செவ்வாய் வெள்ளி. சந்திராஷ்டம தினம் 22, 23. அதிர்ஷ்ட தினம் 16, 17. உங்களுக்கான பலன் இதுதான். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பலன்கள் சொல்ல போகிறேன். உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத விருச்சக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. விருச்சக ராசி விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு வரக்கூடிய இந்த மாதம் காரிய தடைகள் ஆனது நீங்கும். நிலுவையில் உள்ள பணம் கைக்கு கிடைக்கும். தன்னைத்தானே உயர்த்தி கொள்வதோடு பிறரும் உயர பாடுபடுவீங்க. மனதெகிரியும் கூடும். எல்லா வகையிலையும் சுகம் உண்டாகும். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இடைவெளி குறைய மனவிட்டு பேசுவது நல்லது. பிள்ளைகள் எதிர்கால நலனுக்காக பாடுபட வேண்டியது இருக்குது. பெண்களுக்கு உங்களுடைய செயல்கள் மற்றவர்கள் குறைக்கான நேரலாம். அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஆக்சுவலி விஷாகத்தில் பிறந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் அனுஷமில் பிறந்த விருச்சக ராசி, உங்களுக்கு இந்த மாதம் பணவரவு அதிகரிக்கும். வயிறு கோளாறு உண்டாகும். தூக்கம் குறையும். எதிர்பாலினத்தினுடைய நட்பு கிடைக்கும். அரசாங்க தொடர்பான பணிகளில் சாதகமாக நடக்கும். முக்கிய நபர்களுடைய உதவி கிடைக்கும். மெயினாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு முன் திட்டமிடல் எதிலும் அவசியம். மாணவர்கள் கூட செயல்திறமை அதிகரிக்கும். கல்வியில் வெற்றி பெறுவதை குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இது அனுசமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதே கேட்டயத்தில் பிறந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த மெத்தனை போக்கு மாறும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் சுமாரான பலனை தரும். உத்தியோகத்தில் இருப்பவங்க திட்டமிட்டபடி பணிகளை முடிக்க முடியாமல் தாமதம் ஏற்படும். சக ஊழியர்களோடு கவனமாக பழகுவது நல்லது. இல்லைனா உங்களுக்கு தான் ஆபத்து வரும். ஸோ இது கேட்டயத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்ப விருச்சக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி விருச்சக ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும்
உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.